காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. தனுஷை பொறுத்தவரை அவருக்கு டூயட்டு கிடையாது, ஜோடி கிடையாது. படத்தில் பெரிய விஷயம் கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு டான்ஸ் ஆடுறாரு, அவ்வளோதான். அதுதான் அவருக்குள்ள விஷயம். என்னென்னா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பாட்டு தனிப்பட்ட பாட்டு கிடையாது. அதாவது சந்தீப் கிஷனுக்கு அபர்ணா பாலமுரளியோட ஒரு டூயட் பாடல் இருக்குது, இவருக்கு இல்லை. அதுதான் அந்த விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை. தான் வந்து இயக்குனராக வெற்றி பெறணுங்கிறதுல ஒரு முனைப்பாக இருந்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இதயக்கனி விஜயன். தனுஷ் எழுதி இயக்கி வெளிவந்துள்ள படம் ராயன். அதாவது முழு பேர் வந்து காத்தவராயன். அது காத்தவராயனே பேர் வச்சுருக்கலாமே, அது ரிப்பீட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காத்தவராயன் பேரே வச்சுருக்கலாம். சிவாஜி முன்னாடி நடித்தது. ஏன்னா இந்த டைட்டில் இன்னும் நல்லாயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ராயன் சுருக்கமாக வச்சுருக்காரு. அதாவது தனுஷ் ஏற்கனவே பாடியிருக்காரு, கொலவெறி பாட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு பெரிய லெவலில், வேர்ல்டு லெவலில் பெரிய ஹிட் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களை வந்து பாட ஆரம்பித்தார். அதாவது தனுஷ் குரல் வந்து பாதகம் இல்லை அப்படிங்கிற பேர் அவர் எடுத்திருக்கார். அப்படிங்கிறப்போ முதலாக எழுதி இயக்கிய படம் ராயன். அது என்னென்னா, அதில் ஒரு பெரிய விஷயம், ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம், மேக்கிங் ஆஃப் த மூவி. படம் உருவாக்கத்தில் பொறுத்தவரையில் தனுஷனோட உழைப்பு, அவருடைய செயல்திறன் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கமலஹாசன், இப்படிலாம் வரிசையாக இருக்காங்க, முன்னோடிகள் இருக்காங்க. இருந்தாலும் தனுஷ் ஒரு அந்த பாதையை விட்டு விலகாமல் ஓரளவுக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சு ஓரளவு பண்ணியிருக்காரு. அண்ணன் செல்வராகவன் கூடவே இருக்கார். ராயன் படத்தில் செல்வராகவனும் நடிச்சிருக்கார். படம் ஃபுல்லாகவே வராரு. அது ஒரு இன்னொரு பலம். இருந்தாலும் காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. தனுஷை பொறுத்தவரை அவருக்கு டூயட்டு கிடையாது, ஜோடி கிடையாது. படத்தில் பெரிய விஷயம் கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு டான்ஸ் ஆடுறாரு, அவ்வளோதான். அதுதான் அவருக்குள்ள விஷயம். என்னென்னா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பாட்டு தனிப்பட்ட பாட்டு கிடையாது. அதாவது சந்தீப் கிஷனுக்கு அபர்ணா பாலமுரளியோட ஒரு டூயட் பாடல் இருக்குது, இவருக்கு இல்லை. அதுதான் அந்த விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை. தான் வந்து இயக்குனராக வெற்றி பெறணுங்கிறதுல ஒரு முனைப்பாக இருந்திருக்காரு. தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்காமல் அது பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். அது மாதிரி ஜெயராமோட பையன் காளிதாஸ் ஜெயராம் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. என்னென்னா, துஷாரா விஜயன் வந்து தங்கச்சியாக வராங்க. அந்த பொண்ணு பிரமாதப்படுத்தியிருக்கு இந்த படத்தில். ஸோ எல்லாரோட கேரக்டருமே இந்த படத்தில் வந்து சிறப்பாக இருக்குது. நம்ம இவர் சரவணன் ஆகட்டும், பிரகாஷ்ராஜ் போலீஸ் வேஷத்தில் அவராகட்டும், எஸ்.ஏ. சூர்யா, அதாவது தானில் ஒரு தான். இது என்னென்னா, இவ்வளவும் சிறப்பாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம், படத்தில் உயிரோடு இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு விரல் விட்டு எண்ணலாங்க. தனுஷ் இருக்கார், துஷாரா விஜயன் இருக்காப்புல, பிரகாஷ்ராஜ் இருக்காங்க, இவ தான். அதை தாண்டி எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு கேள்வி. எல்லாரையும் கொலை தான். கொலவெறி பாட்டுக்கு இந்த படம் இன்னொரு உதாரணம். ஃபுல் பிக்சர் சதக் வெட்டு குத்து, இதே தான் நடக்குது. அவ்வளோ மோசமான ஒரு வன்முறை படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து சொன்ன இல்லையா, இயக்குனராக வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த கதையம்சத்தை இவ்வளவு வந்து ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர் கதையம்சத்தில் ஒரு பாசிட்டிவாக இந்த கதையை கொண்டு இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வர்றாருங்கிறத கொண்டு வந்து காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் 2 தாதா குழுக்குள்ள மோதலில் வந்து இவர் நடுவில் மாட்டிக்கிறாரு. அதனால் வந்து இவரும் கொலவெறியோடு போட்டு பின்னி தள்ளுறாரு, உயிர் பலி எடுக்கிறார். அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றி பாசிட்டிவான கதையாக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி யோசிக்க தோணுது. அதை தனுஷ் வந்து உணரணும். ஏன்னா அண்ணன் தான் இப்படி பண்ணியிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவராவது கொஞ்சம் மாற்றி பண்ண வரும்போது இவரும் அதே தான் அந்த வழியில் தான் போயிருக்காரு. ஸோ இது ஒன்று தான் வந்து நமக்கு உடன்பாடு இல்லாத மேட்டர். ஸோ ராயனை பொறுத்தவரையில் அவர் ஒரு இயக்குனராக வெற்றி பெற்றிருக்கார், ஒரு கதாசிரியராக அவர் வெற்றி பெறவில்லை என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.